என்டிஏ கூட்டணியிலேருந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்தது இப்ப யாருக்கு வந்து நஷ்டம், யாருக்கு லாபமா பாக்குறீங்க? நஷ்டம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு. அதிமுகன்னு சொல்லி கொண்டு இருக்கிற எடப்பாடிக்கு தான் நஷ்டம். அவரை வந்து பொதுவா அவருக்கு தென் மாவட்டத்துல மட்டும்தான் செல்வாக்கு இருக்கிற மாதிரியும் மற்ற மாவட்டங்கள்ல செல்வாக்கு இல்லாத மாதிரியும் அவரை முக்குளத்தோருக்கான தலைவராக மட்டுமே சில அரசியல் விமர்சகர் பேசி வர்றாங்க. அவர் அப்படி இல்ல, எல்லாத்துக்கும் பொதுவான தலைவரா இருந்திருக்கிறாரு. இன்றைக்கும் அப்படித்தான் வாழ்ந்து வர்றாரு. அவருக்காக தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகள்லயும் பரவலாகவே அம்மாவுக்கு இருந்த செல்வாக்கு அப்படியே இன்னமும் அவருக்கு தான் இருக்கு. சரி, அதனாலதான் 2-3% ஓட்டு வாங்கின பாஜக ஐயா அவர்கள் வருகைக்கு பிறகு 2024 பாராளுமன்ற தேர்தலில் 14% வாக்குகளையும் கூட்டணியோடு சேர்ந்து 18% வாக்குகளையும் பெறுவதற்கு காரணம்னா அது முழுக்க முழுக்க ஐயா ஓபிஎஸ் மட்டும்தான். அவர் இல்லாம இருந்திருந்தா இவ்வளவு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறாரு. அது போக அம்மா இருக்கும்போது 40க்கும் மேற்பட்ட சதவீதத்துல அதிமுக ஓட்டு வங்கி இருந்துச்சு. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது 2021 சட்டமன்ற தேர்தல்ல 36% வாக்கு வங்கியோட அதிமுக இருந்துச்சு. இன்னைக்கு அதை எடப்பாடி 20% குறைச்சிருக்கிறாரு. இன்னும் குறைச்சு கொண்டே வர்றாரு. அபரிவிதமான வளர்ச்சி இருந்த அதிமுகவை அழிவை நோக்கி செலுத்திக்கிட்டு இருக்கிற எடப்பாடி அதிமுகவுல ஒரு அழிவு சக்தி, கூட்டணியில ஒரு குளறுபடி. இப்ப பிஜேபியும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் நம்புறாங்களா? எடப்பாடி பழனிசாமி இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு தகவல் அவருக்கு சொல்லப்பட்டதாகவும் பிஜேபி தலைமை நம்ப வைக்கப்பட்டதாகவும் தகவல் வருது. அந்த 20% வாக்குங்கிறது அதிமுகவுக்கான வாக்கு வங்கி. இப்ப பழனிசாமி இல்லாட்டாலும் அது விழும். ஆனா பழனிசாமியே தொடர்வாரு அப்படிங்கிற ஒரு உறுதியான நடவடிக்கை தெரிய வந்துச்சுன்னா மீண்டும் அது 10 குறையலாம், 10க்கு கீழே கூட குறையலாம். பழனிசாமியை யாரும் அதிமுகவிற்கு தலைவராகவும் நினைக்கல, தமிழக மக்களுக்கு தலைவராக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதனால புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர், தோல்வியின் பிம்பம், துரோகத்தின் அடையாளம். இப்ப எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் சந்திப்பதற்கு ஒரு அனுமதி கொடுக்கலையா? அதாவது பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு எடப்பாடிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதே ஒரு அபத்தம். அப்படி கேட்டு இருந்தா அது அபத்தத்திலயும் அபத்தம். அவரு கேட்டுட்டு இல்ல அவருடைய ஆசைக்கு அவருடைய அரசியல் அரிப்பிற்கு பாஜக பலியா இருக்கும் அப்படின்னா, அது உண்மையா இருக்கும்னா அவர்களுடைய அரிப்பை நாம போய் சொரிஞ்சு விட முடியாது. கண்டிப்பா. அது போக தோல்வியை உறுதி செய்துட்டு முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்னா தோல்வியை உறுதி செய்யறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஒன்றாக இருந்த அதிமுகவுல பழனிசாமியை முன்னிலைப்படுத்தும் போதே என்னைக்கு பழனிசாமியை அன்னைக்கு முன்னிலைப்படுத்தணுமோ அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து தோல்விதான். எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதெல்லாம் தோல்வி. அதனால பழனிசாமிங்கிறது ஒரு தோல்வியின் பிம்பம், தொடர் தோல்வியின் நாயகன். அதனால பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி பாஜக அரசியல் பயணத்தை மேற்கொண்டுச்சுன்னா மருந்து குடிச்சிட்டு அதாவது விஷத்தை குடிச்சிட்டு பாலு கணத்துல விழுந்து சாகுற மாதிரி அர்த்தம். ஒண்ணு விஷத்தை குடிச்சாலும் செத்து போயிடலாம், கண்டிப்பா. இல்ல பாலும் களத்துல விழுந்தாலும் செத்துடலாம். ஆனா விஷத்தை கொடுத்துட்டு கிணத்துல விழுகிறது எந்த சூழ்நிலையிலையும் தப்பிச்சிடக்கூடாது. மண்டை உடஞ்சு கூட எந்திரிச்சிடக்கூடாது. விஷத்தை கொடுத்து ஆஸ்பத்திரி கூட தப்பிச்சிடக்க கூடாது. அப்படிங்கிற மாதிரி தோல்விங்கிற ஒரு தற்கொலைய பாஜக எடுத்துச்சுன்னா அந்த தோல்வியில அந்த தற்கொலை முடிவை நாமும் எடுக்க முடியாது. அதனாலதான் நம்ம வெளியே வந்தோம். இல்லப்பா ஐயா வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நயனா நாகேந்திரனுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க, மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க, எதுவுமே வந்து கண்டுக்காம கொள்ளாம இருக்கிறாரு அப்படின்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ் வந்து இப்ப நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறத விரும்பல, அதனாலதான் வந்து இந்த மாதிரியான ஒரு அனுமதி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இது நயனா நாகேந்திரன் வந்து தவிர்த்திருக்கிறாரோ? கொங்கு மண்டலத்துல எப்படி எடப்பாடி ஒரு நம்பிக்கைக்குரியவர் அல்லையோ
அதே மாதிரி தென் மாவட்டத்துல ஒரு நம்பிக்கையற்ற நபர் தான் நயினார். ஏன்னா 2 பேருமே தலைமைக்கு விசுவாசமா இருந்தவங்க அல்ல. நயினார் வந்து 2006க்கு அப்புறம் காலகட்டத்துல திமுக ஆட்சியில ரொம்ப தொடர்பு வைத்திருக்கிறாருன்னு சொல்லி அவரை வந்து அம்மா ஒதுக்கி வச்ச போது மீண்டும் அவர் 2011 சீட்டு பெறுவதற்கும் அவர் வெற்றி பெறுவதற்கும் காரணமா இருந்தவர் ஐயா ஓபிஎஸ். அதுபோக நயினாருடைய பிகினிங் ஆரம்பம் அரசியல் வரலாற்றுல துவக்கம் எப்படின்னா, முன்னாள் எம்எல்ஏ வந்து தர்மலிங்கம் இருந்தாரு. அவர் இப்ப எழுறாருன்னா ஐயா PH பாண்டியன் கூட்டு போய் அறிமுகப்படுத்தி இந்த பையன் நல்லவன் வல்லவன், எப்படி எடப்பாடிய வந்து செங்கோட்டையன் கூட்டு போனாரோ, சேலம் செல்வ கணபதி கூட்டு போனாரோ, சேலம் கண்ணன் கூட்டு போய் அறிமுகப்படுத்தி சீட்டு வாங்கி கொடுத்தாங்களோ, அது மாதிரி இவர் தர்மலிங்கம் கூட்டு போய் PH பாண்டியன் அறிமுகப்படுத்தி அவர் தொழில் வளர்ச்சிக்கும் அரசியல் வளர்ச்சிக்கும் காரணமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கானாவுடன் சேர்ந்து அரசியல் வளர்ச்சியை பெற்றார். கானானா கன்ஃபார்ம் பண்ண யாரெல்லாம் வளர்த்து விட்டாங்களோ அவங்களெல்லாம் போட்டு கொடுக்குற வேலையை பார்த்தார். அதே மாதிரி இங்க பழனிசாமியை பார்த்தோம்னா பழனிசாமியை போட்டு கொடுக்குற வேலையும் காட்டி கொடுக்குற வேலையுமே பார்த்தார். அப்ப இது ரெண்டுமே ஒரே கேரக்டர், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். இது இப்போ ஒண்ணு சேர்ந்து இருக்குது. ஒண்ணு சேர்ந்து ஒன்னா விருந்து வச்சு புதுவளிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. இப்ப மக்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஏசி சண்முகமும் GK வாசனும் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்கறாங்க. அவங்க 2 பேத்துக்கும் ஏன் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? 2024 பாராளுமன்ற தேர்தல்ல ஓபிஎஸ் இருந்ததுனால தானே இன்னைக்கு வந்து பிஜேபி கூட்டணி 18% வாக்கு வாங்குச்சு. அப்படிப்பட்ட தலைமைக்கு ஏன் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கல்ல. ஏசி சண்முகங்கிறவரும் GK வாசனுங்கிறவரும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் த்ரெட் இல்ல. ஓ ரைட்டு. அவங்க போட்டியாளர்கள் இல்ல. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ்ன்னு கொண்டு போயிருவாங்க. ஆனா ஐயா ஓபிஎஸ் அரசியல் த்ரெட். அவர் எந்த ரூபத்துல எப்படி இருந்தாலும் அவரு இவங்களுக்கு பயம் காட்டுவார். பாகுபலி படத்துல சொல்லுவாங்க, அவனை எப்படி எல்லாம் வேதிக்கு போட்டாலும் அவன் இருக்கிற இடத்துல அவன் தலைவன் தான். கண்டிப்பா அவர் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் தூக்கி போட்டாலும் தனியா நின்னாலும் அவர் தலைவன் தான். அது இந்த தருதலைகளுக்கு பிடிக்கல. அவர் இருப்புங்கிறது இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அவருடைய வளர்ச்சியை, அவருடைய வாழ்வை, அவருடைய கௌரவத்தை அளிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான செயல்களை செய்யறாங்க. ஆனால் எந்த ரூபத்துல இவங்க எந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை எப்படி விளையாண்டாலும் அத லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவார் ஐயா. இல்ல 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ். இப்ப அவர் வந்து பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்காக ஒரு வந்து கடிதம் எழுதுறாங்க. அது வந்து சோசியல் மீடியாக்கள்லயும் நியூஸ் சேனல்லையும் வந்து ஒரு பேசும் பொருளாகுது. அது ஒரு டிபேட்டாவே வச்சு நடத்துறாங்க. இதெல்லாம் வந்து ஓபிஎஸ் வந்து இது பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டிருந்தா என்கிட்ட கேட்டிருந்தா நான் வந்து அதுக்கான வழிவகை செஞ்சிருப்பேன்னு வந்து சொல்லும் போது அதை எப்படி பாக்குறீங்க? அது அதிக பிரசித்தனம், ஆணவத்தின் உச்சம். நீயே 3வது வரிசையில 7வது நபரா உட்கார்ந்து இருக்கிற, நீ போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணுமா? இன்னொன்னு, அவர் கடிதம் பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டு அதற்கு உரிய பதில் வரலங்கிறதுனாலதான் பொது வெளியில் விடப்படுது. கண்டிப்பா பொது வெளியில் விடப்படும் போதே நயினார் ஒரு நல்ல தலைவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அனுமதி வாங்கி, அண்ணே என்னன்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு, நான் ஏதாவது பேசுறேனே, நீங்க அவசரப்பட வேண்டாலே அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சி, உண்மையிலேயே நல்ல மனது இருந்தால் அந்த முயற்சி எடுத்து செஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நான் பார்த்து சொல்லுவேன்ல அப்படின்னா, அந்த கடிதத்தை வெளியிட்டதுக்கு பிறகும் கூட போன்ல தொடர்பு கொள்றாரு. கண்டிப்பா போனையும் எடுக்கல. போனத்தான் எடுக்கல, பிஸியா இருப்பாரு. ஏன்னா திடீர் பணக்கார அர்த்தராத்துல கொடை பிடிப்பாங்கிற மாதிரி திடீர் தலைவன்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. சரி எடுக்க மெசேஜ் அனுப்பிச்சிடாரு. மெசேஜும் பாக்கலன்னா பூனை கண்ணை மூடிட்டு உலகம் பூரா இருந்துருச்சுன்னு சொன்னா இப்ப ஒரு ஆதாரத்தை வெளியே காட்டுறாரு. இந்த ஆதாரத்தை எல்லாம் நான் நம்புறது, இதை நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னா, நாம டிராயில போய் டிராயிலையும் சிபிஐல கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்க முடியும். அப்ப இது ஆதாரம் இல்லைன்னா அப்ப வேற இதுதான் ஆதாரம். மெசேஜ் அனுப்புனதே ஆதாரம், போன்ல ட்ரை பண்ணதே ஆதாரம். அப்ப அந்த ஆதாரத்தையே வந்து இது ஆதாரம் இல்லைன்னா அப்ப என்ன பண்றது?
அதான் இது வந்து என்னன்னா முன்னுக்கு பின் முரணா சொல்லி மாத்திக்கிறது. இப்ப நயினார் யாருங்கிறது முகத்திரையே கிழிஞ்சிருச்சு, மக்கள் தெரிஞ்சிருச்சு. அப்ப பொய்யின் பிம்பம், அப்ப இன்னொரு துரோகத்தின் அடையாளம். அதாவது உதயகுமார் ஊரெல்லாம் தெரிஞ்ச ஊத்தவாயன், இவர் இப்ப தெரிய வர்ற இன்னொரு உதயகுமார். யாரு? நயினா நாகேந்திரன். ஆமா. சரி, இப்ப நயினா நாகேந்திரன் வந்து இப்ப நேத்துலாம் வந்து திருநெல்வேலி மீட்டிங்ல வந்து பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட போகும்போது பேசுறாரு. அதாவது எடப்பாடிக்கு கவுண்டர்களுக்கு நான் தான், கொங்கு மண்டலம்னா நான் தான், அண்ணாமலை காலியாகணும், அது மாதிரி தென் மாவட்டம்னா நான் தான் அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கு முக்குளத்தூர்களுக்கு நான் தான் பிரதிநிதின்னு புது முயற்சியை நயினார் எடுக்க முயற்சி பண்றாரு. நயினார் நம்பி யாரு ஓட்டு போடுவா? போட மாட்டாங்க. அதுதான் வந்து கலை யதார்த்தம். ஏன்னா முக்குளத்தூர் வந்து இந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து இருக்கிறாங்க. எப்ப எல்லாம் போர்க்களம் ஏற்பட்டதோ அப்பெல்லாம் மறவர்கள் தான் முதலாளா நின்றுக்கிறாங்க. மறவர்கள்ங்கிறதே காரண பெயர் தான், ஜாதி பெயர் கூட கிடையாது. வீரத்தின் அடையாளம் தான் மறவர்கள். கண்டிப்பா. அவங்களுக்கு அந்த சமூகத்துக்கு ஒரே ஒரு தேசிய தலைவர், ஒரே ஒரு தெய்வீக திருமகன் ஐயா தேவர் தான். அவர் தான் நம்மளுக்கு குலதெய்வம். தேவர்ல பிறந்துகிட்டேங்கிறதுக்காக எல்லாரும் தேவராக முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. அதனால மறவர்ல பிறந்துட்டேங்கிறதுக்காக எல்லாரும் பன்னீர்செல்வம் ஆயிட முடியுமா? ஒரே அடையாளம், ஒப்பற்ற அடையாளம் ஐயா ஓபிஎஸ் தான். அவர்தான் இன்னைக்கு வாழும் பசும் பொண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை போட்டியாளரா நினைக்கிறது, அவர் உயரத்தை வந்து பறிக்கணும்னு நினைக்கிறது, அவர் இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து இன்னொருத்தங்களை கெடுத்து வளர முயற்சிக்கிறது. அவர் அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் எந்த நபரையும் அவர் கெடுத்தது கிடையாது. யாருடைய வளர்ச்சியும் அவர் தடுத்தது கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் யாரையும் போட்டியாளரா கருதியதும் கிடையாது. தான் அரசியலை தன்னுடைய இருப்பை கேள்விக்குறியாக்குற நபரை கூட அவரு கெடுக்கணும்னு நினைச்சது கிடையாது. அப்படியாப்பட்ட நபரை போட்டியாளரை நினைச்சு கருதிக்கிட்டே இருந்தா போட்டியாளரை கருதுறவங்க தான் அரசியலை அஸ்தமிக்க செஞ்சுக்குவாங்க. இப்ப என்டிஏ கூட்டணியில சூனியம் வச்சுப்பாங்க. என்டிஏ கூட்டணியில இருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில வந்த உடனே இப்ப எல்லாரும் கதறாங்களா இங்க கடந்துகிட்டு? இப்பதான் வந்து அவரு எடுப்பார் கைப்புள்ள போல எது சொன்னாலும் கேட்டுக்குவாருங்கிற மாதிரி ஈஸியா டேலி பண்ணிடலாம், ஈஸியா அவரை வந்து அப்படி அதாவது அவருடைய எளிமை இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த எளிமைய இவங்க எல்லாம் வலிமை இல்லாதவர்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த அமைதியாவும் பொறுமையாவும் இருக்கிறவரு ஓபிஎஸ் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. ஆமா. இன்னைக்கு நான் எளிமையாவும் இருக்க தெரியும், உங்களெல்லாம் ஆப்படிக்கிற அளவுக்கு வலிமையாவும் மாற தெரியுங்கிறத உறுதி செஞ்ச உடனே கத்துறான், கதறான். ஸ்டாலின் அவர்களை, முதல்வர் அவர்களை மரியாதை நிமித்தமான சந்திச்சாரு. ஆமா, இப்ப கூட இவங்களுக்கு மரண பீதியா வருது. இப்ப வந்து ஸ்டாலின் கூட்டணி வச்சுட்டோமா, கூட்டணி வார்த்தை பேசிட்டோமா, கண்டிப்பா சின்ன மரியாதை நிமித்தமான. அதுவும் எதுக்குன்னா அவர் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி போயிருந்தாரு. ஆமா, அவங்க அண்ணன் வந்து இயற்கை எழுதியிருந்தாரு. அப்ப ஐயா வீட்டுக்கு ஆளா வந்து ஐயா வீட்டுக்கு ஒரு துக்க நிகழ்வுன்னு சொன்ன உடனே ஆளா வந்தவர் முதல்வர் ஸ்டாலின். கண்டிப்பா. அவர் கூட துணை முதல்வரும் அன்றைக்கு வந்தார். இது ஒரு கட்சியினுடைய ஒரு அரசியல் இணக்கத்தினுடைய ஒரு அடையாளம். இது ஒரு மனிதாபிமானமற்ற செயலா இவங்க எல்லாம் கருதிக்கிட்டு இது ஒரு கூட்டணி மாதிரி பேசிக்கிட்டு அவருக்கு அவதூறு பரப்புறாங்க. இது மரியாதை நிமித்தம் மட்டும் இல்ல, ஒரு மனிதனுக்கும் இருக்கிற மனிதாபிமான செயலும் கூட இல்லைங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப முதல்வர் ஸ்டாலினை போய் அவர் வந்து சந்திச்சிட்டாரு, திமுகவோட கூட்டணி வைக்க போறாரு, திமுகவுல இணைய போறாரு, திமுக அதிமுக எதிர்ப்பு அரசியல், இவர் போய் அங்க எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிதான் பேசி அரசியல் ஆக்குறாங்களே தவிர ஒரு மனிதாபிமான அடிப்படையில போனாங்கன்னு சொல்லிவிட்டு நினைக்கவே இல்லை. அது அதிமுகவின் பிறப்பு, திமுகவின் எதிர்ப்பு யாரு? புரட்சி தலைவருக்கு. ஆமா, புரட்சி தலைவிக்கு. கண்டிப்பா. யார? கலைஞர் கருணாநிதி அவர்களை. இன்னைக்கு கலைஞர் கருணாநிதியும் இல்ல, கண்டிப்பா புரட்சி தலைவரும் இல்ல, புரட்சி தலைவியும் இல்ல. ஆமா, அப்படி ஒரு வெறுப்பு அரசியல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கிட்ட இன்றைக்கு இருக்கிற முதல்வர் எல்லாத்தையும் அரவணைச்சு போறாரு. அவர் யார்கிட்டயும் எந்த வெறுப்பு அரசியலை காட்டல, போட்டி அரசியல் மட்டும்தான் வச்சிருக்கிறார். ஆனா பழனிசாமி வகைராக்களை போல நம்ம அண்டர் கிரவுண்ட்ல டீல் பண்ணல.
மறைமுகமா சந்திச்சு பேசல. அப்படி பார்த்தா இன்னைக்கு கோடநாடு கொலை வழக்குல இருந்து தப்பிச்சது எப்படி, டெண்டர் முறைகேட்டு வழக்குல இருந்து தப்பிக்கிறது எப்படி, பல வழக்குகள்ல எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு முகாந்திரம் இருக்குன்னு திமுக அரசு மத்திய அரசுட்டையோ உச்ச நீதிமன்றத்திலே அபிடவிட்டு தாக்கல் செஞ்சும் கூட எஃப்ஐஆர் போடாம இருக்காங்களே. அப்ப யாரு அண்டர்டேக்கிங் பண்றது, யாரு கட்சிக்கு எதிர்ப்பா இருக்கிறது? இப்ப முன்னாள் அமைச்சர்கள் வீட்ல இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்துச்சு, அதெல்லாம் ஒண்ணும் காணுமே. அத்தனை சோதனையை மூடி முடைக்கப்பட்டது டீலிங்கா? உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தரை போய் விசாரிக்க போனது டீலிங்கா? அதுவும் பப்ளிக்கா, மறைமுகமா இல்ல, கொல்லைப்புறமா வழியா போய் ஐயா பார்க்கல, நேரடியா லைவ்ல பார்த்தாரு. அது ஆம்பளை மாதிரி செயலு. இத வந்து பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், இதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தங்களுடைய அரசியலுக்கு கேள்விக்குறியாயிரும். அவரை ஓபிஎஸ் ஐயா வந்து அரசியல் பண்ணக்கூடாது, கட்சியில இருக்கக்கூடாது, வீட்டுல போய் முடங்கிடணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அப்படி முடங்க முடியாதுடா, அரசியல் அப்படித்தாண்டா செய்வேன், நான் யாருன்னு காட்டத்தாண்டா செய்வேன்னு காட்டுறது இவங்களால ஏத்துக்கிட முடியல. அவர் அரசியலை அழிக்கணும்னு நினைச்சவன் தான் அழிஞ்சுக்கலாம். இல்ல இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்ப முதல்ல ஸ்டாலின் அவர்களை சந்திச்சத பெரும்பாலும் எல்லாருமே வந்து பாராட்டி இருக்கிறாங்க. இப்ப தனியரசா இருக்கட்டும், ஈஸ்வரனா இருக்கட்டும், இப்ப இன்னைக்கு வந்து அவர் சேகர் பாபுவா இருக்கட்டும், மற்ற கட்சியில இருக்கிறவங்க கூட இது ஒரு பண்பாடுங்க, இது நாகரிகமா போய் பார்த்துட்டு வந்திருக்காருன்னு சொல்லி பாராட்டிருக்காங்க. ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி குரூப் தான் இதை அரசியல் ஆக்கிக்கிட்டு எப்படி போய் சந்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப ஐயா அவர்களை வந்து அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கூட்டணியில இருந்து ஐயாவே வெளியே வந்துட்டாரு. அவர் எங்க போனான்னு, யார சந்திச்சான்னு, ஏன் வலிக்குது, அப்ப அவர் யாருன்னு காட்டுறாரா? அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இவர்களை உளர வைக்குதா, கதற வைக்குதா? அப்புறம் என்னத்துக்குற அவரை பார்த்து பயப்படுறீங்க? பார்த்து போக வேண்டியதானே. ஓபிஎஸ்னாலே இப்ப ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமி வேற கேட்டா இன்னைக்கு அவரை எதுக்கு நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் தூக்கம் தொலைஞ்சிருச்சு. கண்டிப்பா கவிஞர், அடுத்தா நிம்மதியா தூங்க முடியல. வேற கேட்டா சும்மா அதிருது இல்ல அப்படின்னு ரஜினிகாந்த் அந்த படத்துல சொன்னாரு. உண்மையிலேயே பேரை கேட்ட உடனே அதிருது, அலருது, இரவோட இரவா இவங்களுக்கு எல்லாம் உதறுது. கண்டிப்பா கண்டிப்பா.